ரிஷபராசி அன்பர்களே, 2026 பங்குனி மாதம் எப்படி இருக்கும்? ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் உச்ச பலமாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். ராசி அதிபதி உச்ச பலம், உங்கள் ராசிநாதன் வலிமை பெறுகிறது. எது வரைக்கும் அப்படின்னா இந்த பங்குனி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும். அன்ன வரைக்கும் சூப்பராக இருக்க போகுது. யாரோட சேர்ந்திருக்கார்? சனி பகவானோட சேர்ந்திருக்கார். சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன். 9, 10க்குரியவனோட சேர்ந்து 11ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. சூரிய பகவான் 4க்குரியவன், சுகஸ்தானமும் அங்கே உட்கார்ந்துருக்கு. அப்போது இந்த மாதம் முற்பகுதி நல்லா இருக்க போகுது. தொட்டது துளங்கும். நினைச்ச காரியங்கள் ஜெயமாகும். ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அம்சம் சிறப்பு பெறுகிறது. உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் அத்தனையும் தொழிலில் லாபத்தை பெருக்குவதற்குண்டான முயற்சியில் இறங்குவீங்க. அதுவும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், தன்னுடைய சுகத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு. தன்னுடைய சுகம் என்ன? 4ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார். ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கணும் அங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டம் உண்டு. அப்போ ராசிநாதன் நல்லா இருக்கு, லக்னநாதன் நல்லா இருக்கு. மாசி, அதாவது இந்த பங்குனி மாதம் ஒரு முற்பகுதி வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், விரயஸ்தானத்தில் போய் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கார். அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் உண்டு. ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மைகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். கொஞ்சம் செலவு வரும். செலவு கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் எண்ணங்களுக்கு போகக்கூடாது. நிறைய பேர் நெகட்டிவ் எண்ணங்களை தோணும், போகக்கூடாது. பாசிட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போகணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும். சார், பொருளாதாரம் எப்படி இருக்கும் இந்த பங்குனி மாதம்? 2ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார். வக்ர நிவர்த்தியாகி உட்கார்ந்துருக்கார். 2ஆம் இடத்தில் குரு. 2ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். தொழிலால் லாபம் உண்டு, பொருளாதார ஏற்றங்கள் உண்டு. குரு பார்வை. தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை தனக்காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் டச் ஆகுது, கனெக்ட் ஆகுது. அப்போ பொருளாதாரம் உண்டா இல்லையா? கண்டிப்பாக உண்டு. எந்த அளவுக்கு முயற்சியை போடுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதை கெட்டியாக பிடிச்சுக்குங்க. வாக்கினால், பேச்சால் பிழைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம். 4ஆம் அதிபதி சுகத்தை தரக்கூடிய சூரியன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனால் என்ன, அங்கே சனி பகவான் சேர்ந்திருக்கார். சூரியன் சனி கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய, கொஞ்சம் அலைச்சல் திருச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட ஆஸ்பத்திரியில் போய் சரியாகக்கூடிய தன்மை. உடற்பயிற்சி கண்டிப்பாக முக்கியம். உணவு கட்டுப்பாடு முக்கியம். ஏற்கனவே ஹெல்த்தினால் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தவங்க கூட லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சரி செய்யலாம். ஒரு நல்ல டாக்டர், நல்ல ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். ஒரு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். 4ஆம் அதிபதியோட, 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோடு இணைஞ்சிட்டார். அப்போ கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய யோகங்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம். அப்படி வாங்கலைன்னா கூட அதை பற்றியான ஒரு டாக் உங்கள் குடும்ப உறுப்பினரோட பேசக்கூடிய வாய்ப்புகள், அல்லது அதை பற்றிய ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய, இதை பற்றியான ஒரு டாக் இந்த மாதம் உங்கள் வீட்டில் பேசாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக அதை பற்றி பேசுவீங்க. ஒரு இடத்த பற்றி வாங்கிறது, நிலத்தை பற்றி வாங்கிறது, இந்த இடம் நிலம் சார்ந்த விஷயங்கள், சுகத்தை பற்றிய சிந்தனைகள், இதை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. 5ஆம் அதிபதி 10ல் போய் உட்கார்ந்துருக்கார். 5க்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 10ல் உட்கார்ந்துருக்கார். கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்கள் அரசாங்கத்துக்கு போகணும், அரசாங்க வேலைக்கு போகணும், இந்த எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். எக்ஸாம் எழுதுவதற்கு எந்த தடையும் இல்லை.
அரசாங்க எக்ஸாம், அரசாங்க வேலை, 5க்குரியவன் 10ல் டச்சு, 5 10 கனெக்ட் ஆகி சூரியன் நல்லபடியாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அரசு வேலை அமையும். சிம்மம் கெடாமல், சிம்மம் நல்லபடியாக இருந்து 5 10 கனெக்டாக இருந்தாலே கண்டிப்பாக அரசாங்க எண்ணம், அரசு வேலைக்கு போகிறது, அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகள், அரசியலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இந்த காலகட்டம் பாருங்கள், செவ்வாயும் போய் 10ல் உட்கார்ந்துருக்கார். அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் 10ல் திக்பலத்தோட வலிமையாக இருந்து சூரியன் 11ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயங்கள், அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, நிர்வாகத்தன்மை, மின்சாரம் சம்பந்தப்பட்ட தன்மைகள், சூரியனைப் போல சுற்றி வரக்கூடிய தன்மை, மதிப்பு, மரியாதை, கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மை, ஒரு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக ரிஷபத்துக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். சார் வேலை எப்படி சார் இருக்கும்? இந்த மாதம் எனக்கு வேலை இல்லை, வேலை தேடிட்டு இருக்க, இப்போ தான் படித்து முடிச்சிருக்க, வேலை கிடைச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 6க்குரியவன் உச்சம், 6ஆம் இடம் தான் வேலையை குறிக்கக்கூடிய இடம். அந்த அதிபதி உச்சமாக வலிமையாக உட்கார்ந்திருக்கார், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ கண்டிப்பாக வேலை கிடைக்குமா இல்லையா? கண்டிப்பாக கிடைக்கும். 6க்குரியவன் வலுப்பெற்று இருக்கார். மனதை, அதாவது இங்கே முக்கியமானது என்னென்னா சந்திரன் மனசு, அந்த மனசு ஒருநிலைப்படுத்தி கிடைச்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டால் கண்டிப்பாக கிடைச்சிரும். 6க்குரியவன் வலிமையாக இருக்கார். சார் கடன், நோய், எதிர்ப்பு, பகையால் ஏதாவது பிரச்சனை வருமா? 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் உட்கார்ந்துருக்கார், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதம் பங்குனி மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சுக்கிரன் 12ல் போய் நின்று 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கடனை பற்றிய சிந்தனைகள், இந்த கடனை வாங்கணுங்கிற எண்ணங்கள், ஏதோ ஒன்று கடனை பற்றிய எண்ணங்கள், உங்கள் எதிர்ப்பு பற்றி பேசக்கூடிய தன்மை, ஒன்று அவன் இப்படி பண்ணுறான், எதிர்ப்பாளர்கள் உங்களை ஏதாவது நசுக்கி கொண்டிருந்த, கூட இருந்து துரோகம் பண்ணி கொண்டிருந்த, ஏதாவது அதை பற்றி சிந்தனை எடுப்பீங்க, அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுப்பீங்க, அது திறம்பட செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை உருவாக்கும். எதிரி யாருன்னு தெரியலனா கூட இப்போ தெரிய வைக்கும் உங்களை. இவர்தான் எதிரி, இவர்தான் நமக்கு துரோகம் செய்கிறார், இவர்தான் நம்ம கூட இருந்து இந்த மாதிரி பண்ணார் அப்படிங்கிறது இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். திருமணம், சுப காரியங்கள், குரு போய் 2ல் இருக்கார். 7ஆம் அதிபதி 7க்குரியவனான செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல திக்பலத்தோட வலிமையாக இருக்கார். இந்த மாதம் 20ஆம் தேதி, பங்குனி 20ஆம் தேதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் போய் அமர்கிறார். 7க்குரியவன் லாபஸ்தானத்தில், குடும்பத்தில் குரு பகவான். ஏன் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை சேர்த்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால் திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை. கண்டிப்பாக திருமணம், சுப காரியங்கள் செய்வதற்கான அத்தனை அம்சங்களையும் கொடுக்கும். குரு நேர 8ஆம் இடத்தை பார்க்குறார், தன் வீட்டை பார்க்குறார். வள்ளிகளை கொடுத்து கொண்டிருந்த, நெகட்டிவை கொடுத்து கொண்டிருந்த, இழுத்து கொண்டிருந்த, ஒரு வேதனை கொடுத்து கொண்டிருந்த, ஒரு அவமானம் கொடுத்து கொண்டிருந்த, ஒரு வலியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ மாறப்போகுது. எப்போ? இந்த பங்குனி மாதம். குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு 8ஆம் இடத்தை பார்க்குறார். ஒன்று, நீங்கள் உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள், எண்ணங்கள் கண்டிப்பாக உருவாக்கும். ஏன் நம்ம சொந்த ஊர் வேண்டாம், வெளி ஊருக்கு போகலாம், வெளி மாநிலத்துக்கு போகலாம், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம், இந்த மாதிரியான எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபத்துக்கு அமையும் இந்த பங்குனி மாதம். பாக்யஸ்தானத்தின் அதிபதி சனி பகவான், அவர் 11ஆம் இடத்தில் இருக்கார். 9 10க்குரியவன் 11ல் இருக்கார். இப்போ வேலையில் ஏதாவது தொந்தரவு வருமா சார்? கண்டிப்பாக இல்லை, வேலை உண்டு. ஆனால் அங்கே சூரியன் இருக்கார். கொஞ்சம் கான்ட்ரவர்சி வரும், உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி வரும். அந்த கான்ட்ரவர்சியை ஏற்படுத்திக்க கொள்ள வேண்டாம். வளைவு, நெளிவு, சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்குங்கள். அதே போதும், உங்களுக்கு எந்த தொந்தரவும் வரப்போவது இல்லை. வேலை உண்டு, தொழில் உண்டு, வியாபாரம் உண்டு, நல்ல புத்தி உண்டு, நல்ல சிந்தனை வளங்களை கொடுக்கும். அதாவது இதை செய்தால் கரெக்டு, இதை செய்தால் நோ,
எந்த இடத்துல எதை பேசணும், இப்படி பேசினா சக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி அறிவார்ந்த நுட்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா குரு புதன் பார்க்குது. ஆனால் அதே ஓவர் கான்ஃபிடென்ட் போகக்கூடாது. புதனோட ராகு சேர்ந்துருக்கு. அப்போது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதன் ராகு, புதன் டாக்குமெண்ட், எழுத்து, ராகு பிரச்சனை. அப்போது எந்த நிலத்தை வாங்கினா டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத 100% செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அதில் எந்த தொந்தரவும் ஏற்படுத்த போவது இல்லை. ஸோ இந்த மாதம் ரிஷபத்துக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.